ஸோ இதுல வந்து ப்ராஃபிட் மார்ஜின் சம்பாதிக்கணும். அட் த சேம் டைம் நமக்கு வந்து நம்மளோட பேஷனையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றப்போ இந்த இ-காமர்ஸ் எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அண்ட் உங்களோட டீச்சிங் மெத்தட்ஸ் லைக் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு? ஓகே, எங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். ஃபர்ஸ்ட் வந்து எங்க டீச்சிங் மெத்தடுக்கு வந்துரும். ஸோ டீச்சிங் மெத்தட்ல வந்து நாங்க 4 டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சார்பா உடைச்சிருக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கஸ்டமர் சர்வீஸ். கஸ்டமர் சர்வீஸ்னா யார் அப்படின்னு சொன்னா கோர்ஸை வந்து கன்சியூம் பண்றதுக்கு முதல்ல இவங்க வந்து டவுட் கேட்பாங்கல்ல, அவங்க தான் அந்த டிபார்ட்மெண்ட். அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா கோர்ஸுக்கு வாரத்துக்கு முதல்ல இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுவாங்க. ரெண்டாவது இவங்க கிளியர் பண்ணி இவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா நாங்க மாத்துறது வந்து ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணுக்கு மாத்துவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா லைஃப் டைமுக்கு, அதாவது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, அந்த கோர்ஸ் முடியும் காட்டிலாம் அப்படிலாம் கிடையாது, லைஃப் டைமுக்கு வந்து அவங்க அந்த சப்போர்ட் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள், ரியாலிட்டியா நீங்க ஃபேஸ் பண்ற இல்ல பிராக்டிகலா நீங்க ஃபேஸ் பண்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து அவங்க உங்களுக்கு 24/7 வந்து உங்களுக்கு தீர்வுகளை வந்து வழங்குவாங்க. ஸோ இது 3வது டிபார்ட்மெண்ட் லெக்சர் டிபார்ட்மெண்ட். லெக்சர் வந்து எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டா எல்லாமே ஃப்ரெண்ட்லி டீச்சிங் மெத்தட் தான். ஈவன் வந்து கிளாஸ் ரூம்லயே வந்து மெம்ஸ் எல்லாம் நாங்க ரெடி பண்ணி வச்சிருப்போம். ஏன்னு சொன்னா அந்த அந்த இது வந்து அந்த லென்த் வந்து அவங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது. ஸோ இடையில ஒரு 30 ஸ்லைடுக்கு ஒருக்கா வந்து ஒரு மெம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபன்னான எஃபெக்ட்லேயே வந்து மூவ் பண்ணுவோம். அதே மாதிரி கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு Q&A டைம் ஒன்று கொடுப்போம். அந்த Q&A டைம்ல வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து எல்லாருமே வந்து டவுட் கேட்கலாம். அந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆயினதுக்கு அப்புறம் தான் வந்து லெக்சர் வந்து வெளியில போவாரு. ஸோ கிட்டத்தட்ட கிளாஸ்ல டைம் இந்தியா டைம்ல பார்த்தீங்கன்னா 8:30 8:15 மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஏன் அந்த டைம் செலக்ட் பண்ணிக்கணும்னு கேட்டால் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா மணி ஏன் பண்றது அப்படின்னு சொல்றது ஒரு டீனேஜரா இருக்கட்டும் இல்ல வந்து ஒர்க் பண்றவங்களா யாராக்கு வேணாலுமே அது தேவையான ஒரு விஷயம். ஸோ அந்த டைம் வந்து எல்லாருமே ஃப்ரீயான ஒரு டைமா இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த டைமை சூஸ் பண்ணிக்கோ. ஒரு 10 முடிச்சிருவோம். முடிச்சதுக்கு அப்புறமா ஃபுல்லா Q&A செக்ஷன் நடக்கும். அதுக்கு டைமே கிடையாது. எல்லாரோட டவுட்டும் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை வந்து நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ்ல அவங்க வந்து டவுட் கேட்கலாம். இதுக்கு மேலதிகமா ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோ, யாருமே பண்ணாத ஒரு கான்செப்ட் அது. ஏன்னா நான் அண்டர் கிராஜுவேட், எனக்கு தெரியும் ஒரு ஸ்டூடெண்ட் எந்த இடத்துல எப்பல விடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்க அதுக்காக ரெடி பண்ணதான் ஹோஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கேமரா ஆன் பண்ணிருப்பாங்க. என்ன விஷயம்னு கேட்டா இப்போ நம்ம ஒரு பிசிக்கலா ஒரு இடத்துல நம்ம கிளாஸ் பண்ண போறோம்னு சொன்னா எல்லார ஃபேஸையுமே நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்து நம்ம இன்டராக்ட் பண்ணி கதைக்கலாம். ஆனா இந்த இடத்துல வந்து நமக்கு இன்டராக்ட் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னா ஆன்லைன்ல இருக்கும். இப்போ நாங்க என்ன பண்ணோம்னு கேட்டா எல்லார கேமராவும் நீங்க ஆன் பண்ணிடுங்க. இந்த ஹோஸ்ட் அப்படின்னு சொல்றவர் வந்து என்ன செய்வாருன்னு கேட்டா ஓவரால் கேமராவும் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஏன் பாக்குறாருன்னு கேட்டா இவங்க படிக்கிறாங்களா இல்ல உண்மையிலேயே சாப்பிட்டு இருக்காங்களா? ஏன்னா அது ஒரு ஹேபிட்டாவே ஆயிட்டு. ஏன்னா ஆன்லைன் அட்டன் ஆகல யூடியூப்ல இருக்கிற மாதிரி அந்த விஷயம் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி ஒருத்தர் கவனிக்காரு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு அட்டென்ஷன் வந்து அதிகமாயிடும். ஒரு இடத்துலயே இருந்து ஃபுல்லாவே வந்து அந்த இடத்த பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால வந்து எங்களோட ரிசல்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ அதை நம்ம பேஸ் பண்ணி சொல்லலாம். வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது நம்ம டாலர் வேல்யூ வரும்போது 1947 இந்தியாவோட சுதந்திரம் கிடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $1 பெருமதி, அதாவது நம்ம எக்ஸாம்பிளுக்கு டாலரே ஒன்று எடுத்துடலாம். ஸோ ரியாலிட்டி எக்ஸாம்பிளாக இருக்கும்ல. ஸோ இந்த $1 வந்து நம்ம அஃபோர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு இந்தியன் ருபீஸ் கொடுத்தா போதும் இந்த $1 வந்து தருவாங்க 1947. இது வேணா நம்ம சோர்ஸ்ல கூகுள்லேயே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1947 $1 கொடுத்தா ஒரு INR ஒரு இந்தியன் ருபீஸ் வந்து தருவாங்க. அதே இது எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா 1947 முதல்ல வந்து $2 தரணும். இதே மாதிரி நான் 2 தாள் தந்தா தான் ஒரு இந்தியன் ருபீஸ் கிடைக்கும். இதே இது 1900 முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா $50 தரணும். அதுக்கப்புறமா தான் ஒரே ஒரு இந்தியன் ருபீஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்த விஷயம் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட $80 வெட்டிட்டு இது $80 $81 இல்லாட்டி $79 அந்த ரேட்ல நிக்குது. இன்னும் இன்றைக்கு டாலருடைய பெருமதி ஏன் அப்படி மாறிட்டுன்னு கேட்டா சிம்பிளாவே சொல்லிடலாம். என்ன விஷயம்னு கேட்டா இருக்கிற மல்டிமில்லியன் கம்பெனி, அதாவது வந்து ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி ட்விட்டராக இருக்கட்டும், இருக்கிற பெரிய பெரிய ஜாம்பவான் டெஸ்லா இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே வந்து சோர்ஸ் வச்சுக்கிறது அமெரிக்காவில் தான். ஸோ அதனால தான் இதில் ஸ்டாண்டர்ட் வந்து இன்னுமே குறையாம இருக்குது. ஸோ இதை நம்ம உழைக்கிறதுக்கு இப்போ அமேசான்லாம் வந்து இங்க இருந்து இந்தியன்ஸை யூஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு காசு அனுப்பிட்டு இருக்காங்க. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் இந்த இ-காமர்ஸ், அதே மாதிரி ஃப்ரீலான்சிங் சொல்லலாம். அங்க இருக்கிற காசை நம்ம இங்க சொல்லிட்டு வரலாம்.